வணக்கம். இன்று நாம த ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 தொழிற்சாலைகள் சட்டம் 1948 கீழே இன்று வெல்ஃபேர் நல்வாழ்வு பற்றிய விவரங்களை நாம செக்ஷன் 42 இருந்து செக்ஷன் 50 வரைக்கும் என்ன சொல்றதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். நல்வாழ்வு வெல்ஃபேர் தொழிற்சாலைகள்ல ஒவ்வொரு தொழிலாளிக்கும் நிர்வாகம் சில வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது செக்ஷன் 42 இருந்து 50 வரைக்கும் வெல்ஃபேர் என்ற தலைப்பின் கீழே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னென்ன வசதிகள் அப்படின்றத இப்போ நாம பார்ப்போம். இந்த வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது கம்பெனியினுடைய நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். இந்த வசதி வாய்ப்புகளை பற்றி ராயல் கமிஷன் ஒரு டீட்டெயிலான விளக்கமாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணும்னு. அதன்படி கம்பெனிகள் தொழிலாளர்களுக்கு வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். இப்போ செக்ஷன் 42 என்ன சொல்றதுன்னா, வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் சுத்தம் செய்யும் வசதிகள், கழுவக்கூடியது, சுத்தமாக இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி என்னென்ன செய்யணும் நிர்வாகம் அப்படின்றத பற்றி சொல்லுது. 42 சப்செக்ஷன் 1A என்ன சொல்லுதுன்னா, adequate and suitable facilities for washing shall be provided and maintained for the use of workers therein. பொதுவான தொழிலாளிகளுக்கு போதுமான எண்ணிக்கையில் குளியல் அறைகள் மற்றும் துணி துவைக்கும் இடங்கள், கை கழுவு தேவையான வசதி வாய்ப்புகள் போன்றவற்றை செய்து கொடுக்க வேண்டும். 42(1)B என்ன சொல்றதுன்னா, separate and adequately screened facilities shall be provided for the use of male and female workers. அந்த குளியல் அறைகள் செஞ்சு கொடுக்கும்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே குளியல் அறைகளும் துணி துவைக்கும் இடங்களும் அமைக்க வேண்டும். தடுப்பு சுவர் வைத்து தனித்தனியாக பிரித்து ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக உபயோகப்படுத்துமாறு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சப்செக்ஷன் 1C என்ன சொல்றதுன்னா, such facilities shall be conveniently accessible and shall be kept clean. அந்த வசதிகளை செஞ்சு கொடுக்கும் போது பெரும்பாலும் நீட்டா இருக்கிறதுக்கு, வசதி சுத்தமாக இருக்கிறதுக்கு, சுத்தமானதாக சுகாதாரமாக இருக்கும்படியாக நாம செஞ்சு கொடுக்கணும். அதே சமயம் இந்த பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வேற ஒர்க்கிங் ஏரியாவில் நியரஸ்டாக எளிதில் செல்லக்கூடியதாக, ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடியதாக இருக்கணும். Subsection 2 என்ன சொல்றதுன்னா, the state government may, in respect of any factory or class or description of factories or of any manufacturing process, prescribe standards of adequate and suitable facilities for washing. அங்க தொழிலாளிகளுக்கு ஒவ்வொரு பாத்ரூம்லையும் ரெஸ்ட் ரூம்லையும் போதுமான தண்ணீர் வசதியும், துணி துவைக்க போதுமான வசதிகளையும் அரசு பரிந்துரைக்கிற விதிப்படி செய்து கொடுக்கணும். அரசு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்களோ அந்த விதிப்படி தொழிலாளிகளுக்கு இந்த பாத்ரூம் வசதியும் ரெஸ்ட் ரூம் வசதியும் எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். செக்ஷன் 43
facilities for storing and drying clothing. துணிகளை காய வைக்கவும் மடித்து வைக்கவும் வசதிகள். இப்போ தொழிலாளிங்க கம்பெனிக்கு வர்றாங்க, அவங்க வீட்டில இருந்து ஒரு ஷர்ட்டோ பேண்ட்டோ போட்டு வருவாங்க. கம்பெனிக்குள்ள நுழையும் போது யூனிஃபார்ம் மாற்றணும் அப்படின்னா அந்த துணியை, தன்னுடைய சொந்த துணியை பாதுகாப்பாக வைப்பதற்கும் யூனிஃபார்ம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதற்கும் தேவையான வசதி வாய்ப்புகளை அவங்க செஞ்சு கொடுக்கணும். துணிகளை துவைக்கிறதுக்கும் அதை காய வைக்கிறதுக்கும் வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்கணும். இப்போ வேலைக்கு போறாங்கன்னா அவங்களுடைய சொந்த உடுப்புகளை பத்திரப்படுத்தி வைப்பதற்கான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நிர்வாகத்துக்கிட்ட. செக்ஷன் 44 என்ன சொல்லுதுன்னா, ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சிட்டிங், உட்காருவதற்கான வசதிகள். சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது, in every factory suitable arrangement for sitting shall be provided and maintained for all workers obliged to work in standing position in order that they may take advantage of any opportunities for rest which may occur in the course of their work. அதாவது தொழிலாளிகள் தொழிற்சாலையில் மேனேஜரை பெரும்பாலும் நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் ஓய்வு நேரத்தில் உட்கார்ந்து ஓய்வெடுக்க உட்கார்வதற்கான வசதி வாய்ப்புகளை நிர்வாகம் அமைத்து தர வேண்டும். ரெஸ்ட் பீரியட்ல அவங்களுக்கு ஓய்வெடுக்க உட்கார்ந்து கொள்ள ஒரு வசதியான இடத்தை நிர்வாகம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம கம்பெனியில வேலை செய்யும் பொழுது, ஆன் டியூட்டியில வேலை செய்யும் பொழுது நின்று கொண்டே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அவங்க உட்கார்ந்து வேலை செய்தாங்கன்னா நின்று கொண்டு வேலை செய்வதை காட்டிலும் சிறப்பாக வேலை செய்யக்கூடும் என்று அந்த கம்பெனிக்குரிய ஆய்வாளர் கருதினால் அந்த தொழிலாளிக்கு உட்கார்ந்து வேலை செய்யும் வசதி வாய்ப்பை செய்து தருமாறு நிர்வாகத்துக்கு உத்தரவிடலாம். நின்று கொண்டே செய்வதை விட உட்கார்ந்து செய்யும் பொழுது ப்ரொடக்ஷனும் அதிகமாக வரலாம், இல்லை தொழிலாளிக்கு களைப்படையாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த தொழிற்சாலை ஆய்வாளர் அதை பரிசீலனை பண்ணும்போது உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய பொழுது தொழிலாளிகளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமாறு நிர்வாகத்தோட ஆய்வாளர் உத்தரவிடலாம். இப்ப கம்பெனியில தொழிலாளி வேலை செய்யறாரு, சில அசம்பாவித சம்பவங்கள் நடக்கலாம், ஒரு சிறு பாதிப்புகளும் தொழிலாளிகளுக்கு ஏற்படலாம். அடிபடுதல் இது மாதிரி சம்பந்தமாக, இல்லை உடல்நிலை சரியில்லை இது மாதிரி சம்பந்தமாக இருக்கும் பொழுது அந்த கம்பெனியில ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கட்டாயம் வச்சிருக்கணும். முதலுதவி கருவிகளை ஒவ்வொரு கம்பெனிலையும் இருக்கணும். இது செக்ஷன் 45 சொல்லும். 45 சப்செக்ஷன் 1 என்ன சொல்றதுன்னா, that shall in every factory be provided and maintained to be readily accessible during all working hours first aid boxes or cupboards equipped with the prescribed contents, and the number of such boxes or cupboards to be provided and maintained shall not be less than one for every 150 workers. Shall not be less than one for every 150 workers ordinarily employed at any one time in the factory. தொழிற்சாலையில் 150 தொழிலாளர்களுக்கு ஒரு முதலுதவி பெட்டி வீதம்
தேவையான முதலுதவி பெட்டிகள் அந்த கம்பெனியில ஃபேக்டரியில இருக்கணும். அந்த முதலுதவிகளை மெயின்டைன் பண்றதுக்கு, பெட்டிகளை மெயின்டைன் பண்றதுக்கு, அது பராமரிக்கிறதுக்கு, அதை தொழிலாளிகளுக்கான அப்ளை பண்றதுக்காக ஒரு முதலுதவி சான்று பெற்ற ஒரு பொறுப்பான ஒரு அலுவலரை நிர்வாகம் அந்த கம்பெனியில ஃபேக்டரியில நியமிக்கணும். சரி, 150 தொழிலாளர்களுக்கு மேல 500 தொழிலாளிகளுக்கு மேல ஒரு கம்பெனியில இருந்தாங்கன்னா அவருக்கு அந்த கம்பெனியில அவசர சிகிச்சை அறை ஒன்று இருக்கணும். கட்டாயம் அவசர எமர்ஜென்சி வார்டு ஒன்று இருக்கணும். அங்கு டாக்டர் இருக்கணும், நர்ஸும் இருக்கணும். அந்த தொழிலாளிக்கு தகுந்த மாதிரி அந்த ரேஞ்சில் மருத்துவரும் நர்ஸுகளும் செவிலியர்களும் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது பாதுகாப்பு ஹெல்த்ல. அதுக்கு அடுத்ததாக கேண்டீன், சிற்றுண்டி விடுதிகள். ஒரு தொழிலாளிகள் தொழிற்சாலை வேலை செய்யறாங்க, அவர்கள் சாப்பிடுவதற்கு கேண்டீனை அந்த நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இது செக்ஷன் 46 1ல என்ன சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, the state government may make rules requiring that in any specified factory wherein more than 250 workers are ordinarily employed, a canteen or canteens shall be provided and maintained by the occupier for the use of the workers. அதாவது ஒரு கம்பெனியில 250 தொழிலாளிகளுக்கு மேல இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியின் நிர்வாகம் அந்த தொழிலாளிகளுக்காக சிற்றுண்டி விடுதி ஒன்று கட்டாயம் கட்ட வேண்டும். அந்த சிற்றுண்டி அந்த கம்பெனியினுடைய ஃபேக்டரியினுடைய வளாகத்துக்கு உள்ளேவே இருக்க வேண்டும். இந்த சிற்றுண்டி கேண்டீன் கவர்மெண்ட் அரசு நியமித்துள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அந்த சிற்றுண்டி மையம் அமைந்திருக்க வேண்டும். அதுல வசதி வாய்ப்புகளும் அந்த விதிப்படி இருக்கணும். ஃபெசிலிட்டிஸ்ல இந்த மாநில அரசு விதிக்கப்பட்டுள்ள விதிப்படி அதுல வசதி வாய்ப்புகள்லாம் அந்த சிற்றுண்டியில செஞ்சு கொடுக்கணும். அங்க விற்கக்கூடிய தின்பண்டங்களின் விலைகளை நிர்ணயித்து அந்த நோட்டீஸ் போர்டில் போடணும். இந்த செக்ஷன் 46ல 1D என்ன சொல்லுதுன்னா, the constitution of managing committee for the canteen and representative of the workers in the management of the canteen. அந்த கேண்டீன் நிர்வாகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை, அதனுடைய பொறுப்புகளை மேனேஜ்மெண்ட்டும் தொழிலாளிகளும் கூட்டாக ஒரு பிரதிநிதியை நியமித்து அதுக்கான எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை 2 பேரும் சேர்ந்து அதை நிர்வகிக்க வேண்டும். என்னென்ன மெனு போடலாம், என்னென்ன வசதிகள் செய்யலாம் அப்படின்றத தொழிலாளியும் நிர்வாகத்தும் சேர்ந்து கூட்டாக அதை முடிவு பண்ணலாம். இந்த கேண்டீன் இருக்கக்கூடிய வசதிகளை, தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறு கம்பெனி ஃபேக்டரி ஆய்வாளருக்கு சில உரிமைகளும் தரப்படுகிறது. ஆய்வாளர் விதிக்கிற அதிகாரம்படி அப்படி என்ன சொல்றாரோ அதன்படி அந்த கேண்டீன்ல வசதி வாய்ப்புகளை நிர்வாகம் செய்து கொடுக்கணும். ஒரு கேஸ்ல பார்க்கலாம். M. Elangovan and others versus Madras Refineries Limited 2005. இந்த கேஸ்ல சட்டமுறை கட்டமைப்புக்கு இணங்க, சட்டமுறை கட்டமைப்புனா நிர்வாகம், அதாவது அரசனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மீறாம அந்த சிற்றுண்டி மெயின்டைன் பண்ணணும். அந்த சிற்றுண்டிய சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள், அந்த கேண்டீன்ல ஒர்க் பண்ற தொழிலாளர்கள்லாம் தொழிலாளர் சட்டம் 1948 நோக்கங்களுக்காக மட்டும் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் ஆவார்கள்.
இந்த சட்டத்தின் 1948 ஃபேக்டரி ஆக்ட் படி அந்த நிறுவனத்தின் தொழிலாளர்கள் ஆவார்கள். ஆனால் அவர்கள் அனைத்து நோக்கங்களுக்கும் இவர்கள் உட்படாதவர்கள். எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் இவர்களுக்கு பொருந்துவது அல்ல, அனைத்து நோக்கங்களுக்கும் அல்ல. இது 1948 தொழிலாளர் சட்டத்தின் நோக்கங்களுக்காக மட்டும் நிறுவனத்தின் தொழிலாளர்களாக கருதப்படுவார்கள், அனைத்து நோக்கங்களுக்கும் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கூறியுள்ளது. இப்போ தொழிலாளிகள் ஓய்வு எடுக்கணும், வேலை நேரம் போக ரெஸ்ட் ஹவர்ல ஓய்வு எடுக்கணும்னா அது செக்ஷன் 47ல ஷெல்டர்ஸ், ரெஸ்ட் ரூம் அண்ட் லஞ்ச் ரூம் பத்தி சொல்லுது. தங்கி ஓய்வெடுக்கும் அறைகள், உணவருந்தும் அறைகள் இவைகள் எப்படி இருக்கணும்ன்றத சொல்லுது. 47 subsection 1ல in every factory wherein more than 150 workers are ordinarily employed, adequate and suitable shelters or restrooms and a suitable lunch room with provision for drinking water where workers can eat meals brought by them shall be provided and maintained for the use of the worker. 150 நபர்களுக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் தங்கி ஓய்வெடுக்கும் பொழுது அவர்களுக்கு தனியாக ஓய்வெடுக்கும் அறை, உணவருந்தும் இடம் ஆகியவற்றை தொழிற்சாலை நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து தர வேண்டும். அத்தகைய இடங்கள் போதுமான இடவசதி மற்றும் குடிநீர் வசதியுடையதாகவும் நல்ல காற்றோட்டமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். இந்த வசதிகள் செய்து கொடுக்கப்பட்ட பிறகு எந்த காரணத்தை முன்னிட்டும் தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடத்திலேயே உணவு அருந்த அனுமதிக்க கூடாது. இந்த தொழிற்சாலையில ஆண்களும் வேலை செய்யலாம், பெண்களும் வேலை செய்யலாம். பெண்கள் வேலை செய்தா அந்த குழந்தைகளுக்கு, அந்த 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மெயின்டைன் பண்ண ஒரு கிரீச், குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை செக்ஷன் 48 சொல்லுது. 48 subsection 1 என்ன சொல்லுதுன்னா, in every factory wherein more than 30 women workers are ordinarily employed there shall be provided and maintained a suitable room or rooms for the use of children under the age of 6 years of such women. 30க்கு மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடத்துல 6 வயதுக்கும் குறைவான குழந்தைகளை பராமரிக்க தனியாக குழந்தைகள் காப்பகம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அந்த குழந்தைகள் காப்பகமும் போதிய வெளிச்சமும் காற்றோட்டமும் சுத்தமும் சுகாதாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். அந்த கிரீச்சை மெயின்டைன் பண்றதுக்கு பயிற்சி பெற்ற செவிலியர் ஒருவரின் பொறுப்பில் இருக்க வேண்டும். அது ஒரு செவிலியரை நிர்ணயிக்கணும் அந்த குழந்தைகளை பராமரிக்க. அந்த கிரீச்சில் தங்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான பால் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அந்த கம்பெனி நிர்வாகம் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். இத்தகைய கம்பெனிக்கு செக்ஷன் 49 என்ன சொல்றதுன்னா, ஒரு வெல்ஃபேர் ஆபீசரை நியமிக்கணும். இந்த கம்பெனிகளில் நல்வாழ்வு அதிகாரி ஒருவரை நியமிச்சு அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை அந்த வெல்ஃபேர் ஆபீசர் செய்து கொடுக்க வேண்டும். வெல்ஃபேர் ஆபீசர் ஆலோசனை பெறல அந்த கம்பெனி நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த வெல்ஃபேர் ஆபீசர் அரசு கூடிய ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் சட்டத்திட்டம் உட்பட்டு அந்த தொழிலாளருக்கு சேவையான பொது சேவைகளை வெல்ஃபேர் ஃபெசிலிட்டிஸை செய்து கொடுக்க இந்த வெல்ஃபேர் ஆபீசர் கடமைப்பட்டவர் ஆவார். ஒரு கேஸ்ல பார்ப்போம். எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் ஆஃப் நார்த்தன் இந்தியா வெர்சஸ் செக்ரட்டரி ஆஃப் லேபர் AIR 1952 ALL 109.
இந்த வழக்குல ஒரு ஆண்டில் ஒரு சில மாதங்களில் 500 பேருக்கு மேல் வேலை செய்து பார்த்த சர்க்கரை ஆலைகளிலும் நல்வாழ்வு அதிகாரியை நியமிக்க வேண்டும். எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் ஆஃப் நார்த்தன் இந்தியா வைஸ் செக்ரட்டரி ஆஃப் லேபர் கேஸ்ல 500 மேற்பட்ட தொழிலாளிகளுக்கு உள்ள கம்பெனியில, அதாவது பொதுவாக இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சர்க்கரை ஆலையில வெல்ஃபேர் ஆபீசர் கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டும். அந்த வெல்ஃபேர் ஆபீசர் அரசினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தொழிலாளிகளுக்கு எல்லா வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இவ்வாறு தொழிற்சாலை தொழிலாளிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், சுத்தம், சுகாதாரம், இருப்பிடம், ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் போன்ற எல்லா வசதிகளையும் தொழிலாளிகளுக்கு செய்து தர வேண்டும் என தொழிற்சாலைகள் சட்டம் 1948 கூறுகிறது. வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.